Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான டிஃபரண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்க்கிறதுனால ஒரு நல்ல கலரும் டேஸ்டும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மாவுக்கு பாதி கப்புக்கும் கொஞ்சம் குறைவா தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ இத நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இத நல்லா பிசைஞ்சாச்சு. நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஒன் டைம் நல்லா இத திரும்பவும் பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இத நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இத ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த டைம்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு தோல் உரிச்சிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும் தான் சேர்க்கிறேன். நீங்க இதோட வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனா முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நீங்க காய்கறி சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கிட்டதும் இதோட நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி ஏதாச்சும் சிக்கன் மசாலா தூள் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசியா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒன் டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இத சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சாச்சு. இப்போ இத பாத்தீங்கன்னா பூரி மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம உருட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு உருட்டிட்டதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். நம்ம பூரண கொழுக்கட்டையெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி மடிச்சு உருட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துட்டு நம்ம இந்த ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ண மாவை ஒரு இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல வச்சு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்திருச்சு. இதுல இருந்து நம்ம வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த டைம்ல ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே நீங்க சீரகம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இது நல்லா வறுபட்டதும் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க மாவை இந்த பேன்ல வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே இத 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இத திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க இட்லி குக்கர்ல இருந்து வேக வச்சு எடுத்துட்ட பிறகே நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். அதுவுமே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம லைட்டா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கிறோம். அடுத்து இதோட ஓரங்களை இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் நீங்க வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டா ஓரங்களும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மற்றதையுமே செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி
அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கூட நீங்கள் இதை செய்து கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் செய்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.